வணக்கம். பிஜேபியில் என்னதான் நடக்கிறது? நரேந்திர மோடி எந்த அளவில் ஒட்டுமொத்த பார்ட்டியை, ஆர்எஸ்எஸ்ஐ, பிஜேபியை அனைத்தையுமே தாண்டி விட்டார் என்கிற அந்த கதையை நீங்க கேட்க போறீர்கள். அமித்ஷாவை கூட நான் நம்ப மாட்டேன் என்கிற ஒரு முடிவை எடுக்க தொடங்கிவிட்டார் நரேந்திர மோடி. அதாவது என்னை தாண்டி வேறு யாருமே கிடையாது என்கிற ஒரு டிக்டேட்டர்ஷிப் மோடில் பிஜேபி நரேந்திர மோடி கையில் சிக்கிவிட்டதா என்கிற அந்த கதையை நீங்க கேட்க போறீர்கள். எப்படி முரளி மனோகர் ஜோஷி கையில், அடல் பிஹாரி வாஜ்பாய் கையில் இருந்த பிஜேபி ஒட்டுமொத்தமாக நரேந்திர மோடியின் கையில் போனது. அதற்கு பின்பு வேறு யாருமே இந்த பார்ட்டியில் என்னை தாண்டி இருக்கக்கூடாது என்கிற ஒரு நிலையை நரேந்திர மோடி உருவாக்கி விட்டார் என்கிற அந்த கதையை மிக ஆழமாக நீங்க கேட்க வேண்டும். முக்கியமாக பிஜேபியை நம்பக்கூடிய நபர்கள், பிஜேபியை நம்பி பிஜேபியை போற்றக்கூடிய நபர்கள், அவர்கள் இந்த விஷயத்தை நீங்க கேட்க வேண்டும். ஏனால் பிஜேபி எந்த அளவில் அடல் பிஹாரி வாஜ்பாய் காலகட்டத்தில் இருந்ததோ இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறதா என்று நீங்க பார்த்தீர்கள் கிடையாது. டிக்டேட்டர்ஷிப் மோடில் நரேந்திர மோடி இதை எடுத்து சொல்ல தொடங்கிவிட்டார். நேற்று பிஜேபிக்கு கிடைத்த முதல் பிரசிடென்ட், பார்ட்டி பிரசிடென்ட். இதற்கு முன்பு ஒவ்வொரு முறையும் பார்ட்டி பிரசிடென்ட் தேர்வு செய்யப்படும் போது பிஜேபிக்கு உள்ள ஒரு ஜனநாயக முறைப்படி டிஸ்கஷன் நடந்து பல நபர்களுடைய பெயரை சஜஸ்ட் செய்வார்கள். ஆர்எஸ்எஸ் ஓட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். பிஜேபிக்கு உள்ள இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஷிப் அதற்கான முடிவெடுப்பார்கள். ஆனால் இந்த முறை நிதின் நபீனுடைய பெயரை யார் செலக்ட் செய்தார், எப்படி அவருடைய பெயர் வெளிவந்தது யாருக்குமே தெரியாது. தேர்வு செய்தது யாரு அதையும் நீங்க பார்க்க போறீர்கள். இந்த பதவியில் பிஜேபியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு பவர்ஃபுல் லீடர்ஸ், நரேந்திர மோடி, அமித்ஷா. இந்த இரண்டு பவர்ஃபுல் லீடர்களை பற்றி மிக ஆழமான விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் பிஜேபிக்குள்ள என்னதான் நடக்கிறது என்று. அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். நாங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை எடுத்து காட்டுவதற்கான காரணம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த அளவில் விஷயங்களை திரட்டி கொண்டு வந்தால் கூட ஏதோ ஒரு வழியில் எங்களுடைய சேனலை, எங்களுடைய வீடியோக்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து விடுகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கு. ஏன்னா இந்த வீடியோக்களை நீங்கள் தான் பார்க்கிறீர்கள். ஏராளமான தகவலை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். செய்ய வேண்டியது என்ன? இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அமித்ஷா அல்ல நரேந்திர மோடி, யார் கையில் ஒட்டுமொத்த பிஜேபி இருக்கிறது, பவர் இருக்கிறது? பிஜேபிக்கு அக்கவுண்டில் 10,000 கோடி ரூபாய் இருக்கு. இதற்கு அப்புறம் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு RBI கவர்னர் எந்த அளவில் இருப்பாரோ, அந்த பவர் இருக்குமோ அந்த அளவில் பிஜேபி கட்சி பிரசிடென்டாக இருந்தாலே அந்த பவர் அவர் கையில் போய்விடும். அந்த அளவில் பிஜேபிக்குள்ள பணம் இருக்கு, பவர் இருக்கு, அனைத்துமே இருக்கு. சட்டம் கையில் இருந்தால் மட்டும்தான், பவர் கையில் இருந்தால் மட்டும்தான் பிஜேபி நிலைக்க முடியும். என்னைக்கு பிஜேபி தோற்கிறதோ அன்னைக்கே பிஜேபியோட கதை முடிந்து போகும். அன்னைக்கே நரேந்திர மோடி கதை முடிந்து போகும். அன்னைக்கே அமித்ஷா கையில் இருக்கக்கூடிய அந்த பவர், அதிகாரம் முடிந்து போகும். RSS மூக்கை நுழைக்க கூடாது. உங்களுக்கு நாங்க ஏதோ நீங்க இத்தனை ஆண்டுகளாக எங்களை கட்டி காப்பாற்றி வந்தீர்கள், அதற்காக நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோம். உங்க தொண்டர்களுக்கு வேலை வாய்ப்பு போட்டு கொடுத்துட்டோம். உங்களுக்கு டெல்லியில ஒரு அலுவலகத்தை கட்டி கொடுத்துட்டோம். உங்களுக்கு VVIP ப்ரொடெக்ஷன் கிடைச்சிருச்சு, பணம் வேணும், பணமும் கொடுத்துட்டோம். அவ்வளவுதான், கடமை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பிஜேபிக்கும் RSSக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இருக்கக்கூடாது என்கிற வெட்டு துண்டு ரெண்டாக கூடிய அந்த வேலையை இவர் பார்த்திருக்கிறார். குஜராத்தில் வரக்கூடிய அமித்ஷா
நரேந்திர மோடியுடைய ஷேடோ, சாணக்கியர். டெக்னிக்கலா பார்த்தீர்கள்னா பிஜேபிக்குள்ள இன்னைக்கு பவரில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே, சீஃப் மினிஸ்டர்களாக எடுத்துக்கட்டும், அல்ல பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ்களாக இருக்கட்டும், அனைவருமே அமித்ஷாவுடைய ஆட்களாக இருக்கிறார்கள். நரேந்திர மோடியோட ஆட்கள் கிடையாது, அமித்ஷாவுடைய ஆட்கள். எந்த அளவில் செக் அண்ட் மேட்ருக்காக அமித்ஷா தயாராக இருந்தாரோ அந்த தருணத்தில் நரேந்திர மோடி அமித்ஷாவிற்கே செக் அண்ட் மேட் வைத்து விட்டார். இதற்கு மேல் நான் தான் கடவுள், நான் தான் லீடர், நான் தான் பாகுபலி, நான் தான் பிரம்மா, நான் தான் விஷ்ணு, நான் தான் மகேஷ், என்னை தாண்டி இந்த நாட்டில் வேறு எந்த பேரும் இருக்கக்கூடாது என்கிற அந்த அகங்காரத்தில் எடுத்த முடிவுதான் பிஜேபியின் புதிய பிரசிடென்ட் நிதின் நபீன். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை மிகவும் ஆழமாக நீங்க கேட்க வேண்டும். அப்போதான் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் பிஜேபியில் எடுக்கப்பட்ட அந்த முடிவு. நான் நேற்றிலிருந்து ஏராளமான பிஜேபி சார்ந்த நபர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அனைத்து நபர்களுமே ஒரு ஷாக்கில் இருக்கிறார்கள். ஏராளமான நபர்களுக்கு நிதின் நபீன் யார் என்றே தெரியாது, எப்படி இந்த நபரை தேர்வு செய்தார் என்றே தெரியாது. பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இவர். எப்படி 10,000 கோடி ரூபாய் அவருடைய அக்கவுண்ட்ல இருக்கு. நாடு முழுவதும் ஏராளமான நபர்கள், ஏராளமான இடங்கள்ல அவர்களுடைய அரசாங்கம் இருக்கு. இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன், உலகத்தின் மிகப்பெரிய அரசியல் கட்சி பிஜேபி என்று கூறக்கூடிய இந்த இடத்தில் ஒரு அக்னிவீர் போன்ற நபரை நீங்க லீடராக மாற்றி விட்டீர்கள். ஒரு ஜூனியர் லீடரை நீங்க ஒரு சீனியர் இடத்தில், அதாவது நரேந்திர மோடிக்கு பின்பு அமித்ஷா, அமித்ஷாவிற்கு பின்பு 3வது இடத்தில் நிதின் நபீன், டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீடர். சரி, இவரை எப்படி தேர்வு செய்தார்கள் அனைத்தையும் நீங்க பார்க்க போறீர்கள். வெளிவரக்கூடிய தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா அமித்ஷாவிற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபராம். மிக நெருக்கமான, இவரை நன்றாக தெரிந்த ஒரு நபர். இதே நபரை நீங்க பார்த்தீர்கள்னா அமித்ஷாவிற்கும் தெரிந்த அறிந்த ஒரு நபர். ஆனால் அமித்ஷாவிற்கு இவர்தான் பார்ட்டி பிரசிடென்டாக வரப்போராடுறது தெரியுமா? கிடையாது. ராஜ்நாத் சிங்க்கு தெரியாது, நிதின் கட்கரிக்கு தெரியாது, பிஎல் சந்தோஷுக்கு தெரியாது, அல்ல பார்ட்டியில் இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான், ஹேமந்த் பிஸ்வ சர்மா, அல்ல காலங்காலமாக பிஜேபியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எங்கேயாவது யாருக்குமே தெரியுமா? யாருக்குமே தெரியாது. There was only one person who knew that he will be the next party president, including மோகன் பாகவத் அவர்களுக்கு கூட தெரியாது, RSS இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கு கூட தெரியாது. அந்த அளவில் சீக்கிரட்டாக ஒரே நபர் எடுத்த முடிவால் தான் இன்னைக்கு நிதின் நபீன் பிஜேபியின் பிரசிடென்டாக பதவி ஏற்றிருக்கிறார். என்ன நடந்தது அதையும் நீங்க பார்க்க வேண்டும். நரேந்திர மோடி ஹேண்ட் பிக் அண்ட் சூஸ், எப்படி ஏராளமான சீஃப் மினிஸ்டர்களை நரேந்திர மோடி, இவர்தான் ரேகா குப்தா போன்ற நபர்கள், மத்திய பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் மோகன் போன்ற நபர்கள், இது போன்ற நபர்களை எப்படி சீஃப் மினிஸ்டராக, அதாவது அடிமைகளுடைய பார்ட்டியாக உருவாக்கி விட்டார் நரேந்திர மோடி. பேசக்கூடிய நபர்கள், கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள், சிந்திக்கக்கூடிய நபர்கள். இன்னைக்கு எதற்காக யோகி ஆதித்யநாத்தை நீக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள்? எதற்காக மத்திய பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் மாமாஜி என்று கூறுவார்கள் அவரை, ராஜ்நாத் சிங் அவருடைய நிலை என்ன, நிதின் கட்கரியுடைய நிலை என்ன? இது போன்ற நபர்களுக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கப்படவில்லை? காரணம், அவர்கள் சீனியர் லீடர்ஸ், கேள்வி கேட்பார்கள், கட்சியை பற்றி நன்றாக அறிந்த தெரிந்த நபர்கள், அவர்களுக்கு எந்த விதமான இடமும் கிடைக்கக்கூடாது. சரி, நரேந்திர மோடி நிதின் நபீனுடைய பெயரை மனதில் வைத்திருக்கிறார். சர்வ சஞ்சாலக் RSS சீஃப் மோகன் பாகவத்திற்கு போன் போட்டு, இந்த மாதிரி முதல் நபர் வாஸ் மோகன் பாகவத், நோ திஸ் இஸ் த பர்சன். என்ன கடந்த ஒரு வருடமா நீங்க பார்த்தீர்கள்னா மோகன் பாகவத் வாண்டட் ஹிஸ் பர்சன் டு பி ஆஸ் அ பார்ட்டி பிரசிடென்ட். இன்னொரு பக்கம் அமித்ஷா வாண்டட் ஹிஸ் பர்சன். அதாவது ஒரு மிகப்பெரிய டிஃப் நடந்தது. ஒரு பக்கம் மோகன் பாகவத்தோடைய பிடிவாதம், இன்னொரு பக்கம் அமித்ஷாவுடைய பிடிவாதம். அமித்ஷா அனைத்து இடங்களையுமே தன்னுடைய ஆட்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு யுத்தியை பயன்படுத்தி கொண்டிருந்தார். நரேந்திர மோடிக்கு இது பிடிக்கவில்லை. நரேந்திர மோடி வாண்டட் டு trim it down. எங்க திரும்பி பார்த்தாலும் அமித்ஷாவுடைய பேர் வரக்கூடாது என்கிற ஒரு மனதில் பற்று இருக்கு. இதுதான் டிக்டேட்டர்ஷிப் உடைய ஒரு அடையாளம். சரி, அதுக்கப்புறம் யாருக்கு போன் பண்ணியிருக்கார்?
அடுத்தபடியாக மோகன் பாகவத்துக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தபடியாக தத்தாத்ரே ஹோஸ்போலே, ஆர்எஸ்எஸ் உடைய அடுத்த செகண்ட் நம்பர் லீடர், அவருக்கு ஃபோன் போட்டு இந்த தகவலை கொடுத்திருக்கிறார். எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லை, இவரை தான் நான் தேர்வு செய்கிறேன். இந்த இடத்துல அமித்ஷாவிற்கு தெரியுமா? கிடையாது. அமித்ஷாவிற்கு கடைசி ஒரு சில மணி நேரத்தில் அல்ல ஒரு நாட்களுக்கு முன்பு தான் இந்த விஷயம் தெரிந்திருக்கிறது. யாருக்குமே தெரியாது என்ன நடந்தது. டிசம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஓட்சோருக்கு எதிராக ராம்லீலா மைதானத்தில் காங்கிரஸ் எந்த புரொட்டஸ்டை நடத்தி வந்ததோ அதே நாள் பிஜேபி லீடர்ஷிப்கான ஒரு அழைப்பு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் குஜராத்தை சார்ந்த பிஜேபி லீடர்ஸ் நரேந்திர மோடியை சந்திக்க வந்திருக்கிறார். இதே சந்திப்பில் அமித்ஷா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, ஜேபி நட்டா, BL சந்தோஷ், நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி BL சந்தோஷ், இது போன்ற ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் நரேந்திர மோடி கேட்ட ஒரு கேள்வி, அடுத்த பார்ட்டி பிரசிடென்ட் எந்த விதமான பார்ட்டி பிரசிடென்டாக இருக்க வேண்டும், அவருடைய குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கும், குவாலிட்டிஸ் என்னவாக இருக்கும், இதுதான். யாரை நீங்க தேர்வு செய்கிறீர்கள், உங்கள்ட்ட ஆப்ஷன் இருக்கா, பேரை நீங்க சஜஸ்ட் எதுவுமே கேட்கவில்லை. இந்த மீட்டிங் முடிஞ்ச அடுத்த நிமிடம் இன்னொரு மீட்டிங் நடந்திருக்கிறது. இந்த மீட்டிங் ஒரு வர்ச்சுவல் மீட்டிங். இந்த வர்ச்சுவல் மீட்டிங் பிஜேபி பார்லிமெண்ட்ரி போர்டுடைய மீட்டிங்காக இருக்கு. இந்த மீட்டிங் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு சுப்ரீம் பாடின்னு நீங்க பார்க்கலாம். பிஜேபியுடைய சுப்ரீம் பாடியில் பெரிய பெரிய டிசிஷன்ஸ்கள் எடுக்கப்படும் இந்த பார்ட்டி பிரசிடென்ட்டுடைய முடிவு உட்பட. இந்த வர்ச்சுவல் மீட்டிங்கில் நரேந்திர மோடி அதில் இவரும் கலந்திருக்கிறார், அதாவது நிதின் நவீனும் இருந்திருக்கிறார். திடீர் என்று நிதின் நவீனுடைய பெயரை சஜஸ்ட் செய்கிறார்கள். அமித்ஷா, BL சந்தோஷ், நட்டா யாருக்குமே இவரை பற்றி தெரியவில்லை. யாருக்குமே இவர் தான் அடுத்த பார்ட்டி பிரசிடென்டாக வரப்போறார் என்று தெரியவில்லை. திடீர் என்று நரேந்திர மோடி இந்த விஷயத்தை எடுத்து வைத்த உடனேயே மோகன் பாகவத்திற்கு இந்த விஷயம் நான் எடுத்து வச்சுட்டேன். அமித்ஷா சொல்லியாச்சு, ஹோஸ்போலே அவர்களுக்கு சொல்லியாச்சு, அவ்வளவுதான். There should be no questions henceforth. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. மோகன் பாகவத்தை எப்படி நரேந்திர மோடி டாக்கல் செய்தார் என்கிற விஷயம். ஏன்னா கடந்த ஒரு வருடமாக பிஜேபியில் பார்ட்டி பிரசிடென்ட்க்கு எந்த விதமான முடிவும் எடுக்கப்படாத அந்த தருணத்தில் RSS மோகன் பாகவத் என்னுடைய ஆள் தான் வரணும், நீங்க கட்சியை பாருங்க, கட்சியுடைய பொறுப்புகளை நாங்க பார்ப்போம் என்கிற விஷயத்தை மோகன் பாகவத் எடுக்கும்போது இல்லை, இதற்கு மேல் RSS எந்த விதமான இன்வால்வ்மெண்ட்டும் கட்சிக்குள் இருக்காது என்கிற ஒரு முடிவில் நரேந்திர மோடியின் அமித்ஷா ஏற்கனவே எடுத்து விட்டார்கள். அதையும் தாண்டி நரேந்திர மோடி இந்த இடத்தில் அமித்ஷாவுடைய ஆள் வரக்கூடாது, என்னுடைய ஆள் தான் வர வேண்டும் என்கிற ஒரு முடிவு. இந்த இடத்தில் தான் மோகன் பாகவத்திற்கு ஏற்கனவே நிதினுடைய தகப்பனாரான நவீன் பாபுவை தெரியும். அவருடைய அப்பாவுடைய பேர் நவீன் பாபு. அவருடைய மகனை பற்றியெல்லாம் தெரியாது, பட் he knows about his father. இப்போ காலமாயிட்டார். அவருடைய மரணத்திற்கு பின்புதான் நிதின் நவீனிற்கு அந்த பொறுப்பு கிடைத்தது, எம்எல்ஏவாக பதவியேற்றார். மோடியுடைய ஒரு மெசேஜ் ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இந்த வழியாக கிடைத்திருக்கிறது. நான் மட்டும்தான். ஒரு கிரிக்கெட் டீம்ல 11 பிளேயர்ஸ் இருப்பார்கள். நம்பர் 1 to நம்பர் 11 only நரேந்திர மோடி. 12th man is அமித்ஷா. அதுக்கப்புறம் கேம் இஸ் ஓவர். there is nobody. there is no space for anyone. ராஜ்நாத் சிங்க்கு இந்த மெசேஜ் கொடுக்கப்பட்டது. நிதின் கட்கரிக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கு. சிவராஜ் சிங் சௌஹானிற்கு ஒரு மெசேஜ் போயிருக்கு. யோகி ஆதித்யநாத்திற்கு ஒரு மெசேஜ் போயிருக்கு. பூபேந்திர யாதவ், பியூஷ் கோயல், தர்மேந்திர பிரதான், அடுத்த லைன் ஆஃப் லீடர்ஸ் அவர்களுக்கும் இந்த மெசேஜ் போயிருக்கு, இன்க்ளூடிங் அமித்ஷா, that only I will take decisions and I will be the only one who will pick and choose people. அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிக்டேட்டர்ஷிப்கான ஒரு மூடு இன்னைக்கு பிஜேபி தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா காரணம், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர்ஸ் வாஜ்பாய், அடல் பிஹாரி வாஜ்பாய், முரளி மனோகர் ஜோஷி. செகண்ட் ஜென்ரேஷன் லீடர்ஸ் நரேந்திர மோடி, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி போன்ற நபர்கள். தேர்ட் ஜென்ரேஷன் அதில் தான் அமித்ஷா வருகிறார், அதில் தான் பியூஷ் கோயல் வருகிறார், தர்மேந்திர பிரதான் வருகிறார், கிரண் ரிஜிஜு வருகிறார், அனுராக் தாக்கூர் வருகிறார், இது போன்ற நபர்கள். பட் நரேந்திர மோடி had bypassed a complete generation and he went on the next generation. இது
பார்ட்டியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிடிக்கவில்லை. பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய லீடர்ஸ்களுடைய மொரால் டவுன் ஆகிவிட்டது. எப்படி என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறிய வரலாறை எடுத்து காட்டுகிறேன். பிஜேபியுடைய வரலாறு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர்ஷிப் இருக்கும்போது சுஷில் மோடி, நிதிஷ்குமார் இவர்களெல்லாம் இருக்கும்போது அட்வானியோடைய கேம்ப் மிக ஸ்ட்ராங்காக பீகாரில் இருக்கும். அட்வானியோடைய கேம்ப் அதில் தான் சுஷில் மோடியும் இருந்தார். சுஷில் மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஒரு துளி கூட பிடிச்சிக்காது. ரெண்டாவது, நிதிஷ்குமார் அட்வானி கேம்பில் இருக்கக்கூடிய நவீனுடைய தகப்பனார், இவர்கள் எல்லாரையுமே காலி செய்த நபர் யார் என்றால் சுஷில் மோடி. சுஷில் மோடி வாஸ் ஒன்ஸ் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார். 26 வயது, அதாவது நவீனுடைய தகப்பனார் அவருடைய மரணத்திற்கு பின்பு 26 வயதில் அந்த பொறுப்பு இவருக்கு கிடைக்கிறது. 4 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீடர் மட்டும்தான், அதை தாண்டி வேறு யாருக்குமே தெரியாது. ஈவன் பீகார்ல நீங்க கேட்டீர்கள்னா கூட யாருக்குமே இவரை பற்றி பெரிதாக தெரியாது. பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய லாபி ரொம்ப ஸ்ட்ராங்காக, டெல்லி லாபி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந்தது. இந்த இடத்தில் தான் நீங்க பார்த்தீர்கள், ஒரு பக்கம் அட்வானியோடைய லாபி, இன்னொரு பக்கம் குஜராத் லாபி. குஜராத் லாபி நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும் போதே உருவாகிவிட்டது. 2007ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய பவர் ஃபைட், பவர் டிஃப் நரேந்திர மோடி அட்வானிக்கு. அட்வானி தான் நரேந்திர மோடியை உருவாக்கிய நபர். ஒரு படம் இருந்தது, எனக்கு ஞாபகத்தில் இருக்கு, அந்த சத்யராஜ் மணிவண்ணன் நடித்த ஒரு படம். மணிவண்ணன் தான் சத்யராஜை கொண்டு வருவார். அதுக்கப்புறம் மணிவண்ணன் சத்யராஜுக்கு அடிமையாகி விடுவார். அந்த நிலை தான், அந்த எக்ஸாக்ட் கதை தான் பிஜேபியில் நடந்தது. யார் நரேந்திர மோடியை கூட்டி வந்தாரோ அதே நபரை, அதாவது அட்வானியை பைபாஸ் செய்து அட்வானியை ஒண்ணுமில்லாம ஓரம் கட்டிய நபர் தான் நரேந்திர மோடி. முரளி மனோகர் ஜோஷியை ஓரம் கட்டிய நபர் தான் நரேந்திர மோடி. இது போன்ற ஏராளமான நபர்கள் அடிமையாக இருந்தீர்கள்னா நீங்க குலைச்சு போகலாம், இல்லைன்னா ஜஸ்ட் கெட் லாஸ்ட். இந்த இடத்தை நீங்க பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடியோடைய லாபி இந்த இடத்தில் நவீன், இப்போ புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பிஜேபி பிரசிடென்ட், அவர் சரண்டர் ஆகியிருக்கிறார். சார், எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான், உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னுடைய அரசியல் பயணத்தை என்னால் தொடங்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையா அது எல்லாத்தையுமே நான் செய்ய தயாராக. டெல்லி லாபி ரொம்பவே ஸ்ட்ராங்காக பீகார்ல இருந்திருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு உளவாளி போன்ற வேலையை நவீன் பார்த்திருக்கிறார் நரேந்திர மோடிக்கு. அந்த பழக்கம்தான் இன்னைக்கு இந்த நபருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நரேந்திர மோடி, ஒரு சான்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகா இருக்கு, அகம் பிரம்மாசி, நான் தான் பிரம்மா. அந்த மோடில் நரேந்திர மோடி போய், ஏன்னா ஏற்கனவே நான் தான் கடவுள் என்று கூறியிருக்கிறார் அவர். ஐ எம் நாட் அ பயாலஜிக்கல் பர்சன், நான் நேர கடவுள்ல இருந்து அப்படியே நான் குதிச்சிருக்கேன். அதுதான் நரேந்திர மோடி ஏற்கனவே கூறியிருக்கிறார். ஸோ அந்த பிரான்ஸ்ல நரேந்திர மோடி இருக்கிறார்னு நீங்க பார்த்திருக்கீங்க. ஏராளமான எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பதில். நரேந்திர மோடியுடைய இந்த முடிவு, அக்னிவீர் திட்டம், இந்த 4 வருஷத்துக்கு ஒரு திட்டம் போட்டார் இல்லையா, அதே போன்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி 4 வருடத்திற்கு யாரை நீங்க தேர்வு செய்தீரோ அவரை நீங்க ஆர்மி சீஃபாக மாற்றி விட்டீர்கள். அதாவது எந்த விதமான அனுபவம் கிடையாது, இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனை எப்படி நடத்தணும் என்று தெரியாது, எப்படி இந்த பார்ட்டியை நடத்தலாம் என்று தெரியாது, டெல்லியை பற்றி தெரியாது, டெல்லி அரசாங்கத்தை பற்றி தெரியாது, ஆர்கனைசேஷனை பற்றி தெரியாது. பட் he is now the party president. JP Nadda, BL Santosh, Amit Shah, they all have to listen to him now. Anurag Thakur has to listen to him now. Aham Brahmasi என்கிற அந்த விஷயத்தை எந்த அளவில் எடுத்து வைத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி அடல் பிஹாரி வாஜ்பாய், அட்வானி, முரளி மனோகர் ஜோஷி இவர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் எரா, த இனிஷியல் பிஜேபி தொடங்கும் போது வந்த ஜஸ்வந்த் சிங் போன்ற நபர்கள். அடுத்த ஜெனரேஷன் தான் நரேந்திர மோடி, பிரமோத் மகாஜன், ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி போன்ற நபர்கள். அதற்கப்புறம் வந்த ஜெனரேஷன் தான் அமித்ஷா, யோகி ஆதித்யநாத், ஜேபி நட்டா, பூபேந்திர யாதவ், இது போன்ற நபர்கள். நரேந்திர மோடி, யோகி ஆதித்யநாத், கிரண் ரிஜிஜு, இவர்கள்லாம் சரி. கிரண் ரிஜிஜு, he came from outside. யோகி ஆதித்யநாத் was pushed by RSS, ஹிந்து வாகினியிலிருந்து வந்த நபர். பட் பார்ட்டிக்குள்ளே இருந்த நபர்கள் ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, அமித்ஷா போன்ற நபர்கள். இது போன்ற நபர்களை யாருமே எதற்காக தொடவில்லை என்று நீங்க பார்த்தீர்கள்னா, செகண்ட் ஜெனரேஷனை பைபாஸ் செய்து அதற்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்த நபர்கள். பிரிஜேஷ் பாட்டக், கேஷவ் பிரசாத், பீகார்ல இருந்து வரக்கூடிய நித்யானந்த் ராய், சம்ராட் சௌத்ரி, இவர்களுடைய ஜெனரேஷன். ஆனால் இந்த அனைத்து நபர்களுமே நீங்க பார்த்தீர்கள்னா அமித்ஷாவுடைய ஆட்கள். கேஷவ் பிரசாத், பிரிஜேஷ் பாட்டக், நித்யானந்த் ராய்,
சம்ராட் சௌத்ரி போன்ற நபர்கள், அமித்ஷாவுடைய நபர்கள். அமித்ஷா வாண்டட் எவ்ரி பிளேஸ், ஒவ்வொரு துறையிலுமே ஒவ்வொரு மாநிலத்திலுமே என்னுடைய ஆட்கள் தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்ச்சியை, ஒரு யுத்தியை நகர்த்தி கொண்டு வந்தார். இந்த இடத்தில் அடிமையாக இருக்கக்கூடிய நபர்கள் யார்? ராஜ்நாத் சிங் அண்ட் நிதின் கட்கரி போன்ற நபர்கள். நரேந்திர மோடியிடம் எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. நரேந்திர மோடி வாண்டட் ஹிஸ் மேன். என் கையில தான் பாட்டி இருக்கணும், என் கையில தான் முடிவுகள் இருக்கணும். அதற்காக அமித்ஷாவுடைய ஆளை அங்க கொண்டு வந்து விட்டோம்னா, அல்ல RSS கொண்டு வரக்கூடிய நபரை கொண்டு வந்து விட்டோம்னா, என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த பிடி, இந்த பார்ட்டி மீது இருக்கக்கூடிய பிடி போய்விடும். அமித்ஷா ஏற்கனவே அனைத்து இடங்களையும் எனக்கு செக் வச்சுட்டு வந்திருக்காரு. இதற்கு மேல நான் விட மாட்டேன். I want everyone to understand that it is only me. I am the player from number 1 to number 11. There is nobody else. Amit Shah is 12th man. Please understand, you're not number 2, you're 12th man. இந்த விஷயத்தை நரேந்திர மோடி அமித்ஷாவிற்கு மட்டுமல்ல, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, யோகி ஆதித்யநாத், சிவராஜ் சிங் சௌஹான், இது போன்ற அனைத்து நபர்களுக்குமே எடுத்து வைத்திருக்கிறார். இவர்களுடைய நிலை என்ன? குப்பை தொட்டியில் கிடக்கக்கூடிய காகிதம், குப்பை போன்றுதான் இருக்கு. இந்த இடத்தில் ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? எந்த இடத்தில் நான் உங்களை அமர வைக்க நினைக்கிறேனோ, நான் கொடுக்கக்கூடிய இடம்தான் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்க எதிர்பார்க்க கூடாது. See, நிதின் நபீன் மைட் பி அ குட் ஸ்போக் பர்சன். கட்சியில ஒரு நல்ல தொண்டராக இருக்கலாம், நல்ல ஸ்போக் பர்சனாக இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல எம்எல்ஏவாக கூட இருக்கலாம். பட் கட்சியை நடத்தக்கூடிய அனுபவம் அவருக்கு இருக்கா? மத்தியில் அவருக்கு ஏதாவது பொறுப்பு கிடைச்சிருந்துச்சா? இல்ல பார்ட்டியில சென்ட்ரல் பிஜேபி லீடர்ஷிப்ல ஏதாவது ஒரு பொறுப்புல அவர் இருந்தாரா? கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு நபரை எதற்காக நீங்க தேர்வு செய்தீர்கள் என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்க்கும்போது, RSS, மோகன் பாகவத், அருண்குமார், RSSல இருக்கக்கூடிய அருண்குமார், இவர்களுடைய இன்வால்வ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டிருந்தது. பார்ட்டிக்குள்ள அவர்கள் அந்த பவரை பிடிப்பதற்காக, ஏன்னா ராகுல் காந்தியோட இந்த உரையை நீங்க கேட்டிருப்பீர்கள். ராகுல் காந்தி கூறியதுன்னா, மோகன் பாகவத்துடைய ஸ்டேட்மெண்ட், யார் கையில் பவர் இருக்கோ அவர்களை தான் உலகம் மதிக்கும், உண்மையெல்லாம் தேவையில்லை, உண்மையெல்லாம் நீங்க நம்பக்கூடாது. ஒரு அதிகாரத்தை பிடிப்பதற்காக இன்னொரு ஃபீல்டிங்கை போட்டுக் கொண்டிருந்தது RSS. இந்த பக்கம் அமித்ஷாவுடைய ஃபீல்டிங். பட் இந்த இரண்டு இடங்களையுமே அமித்ஷா அண்ட் RSSக்கு நடுவே நரேந்திர மோடி இந்த பார்ட்டியை கைக்குள் போட்டுக்கொள்வதற்காக ஒரு யுக்தி. ஏன்னா நரேந்திர மோடியுடைய இந்த தொடக்க காலகட்டத்திலிருந்து கடைசி இப்போ வரை நீங்க பார்த்தீர்கள்னா, அவர் பல நபர்களை அப்படியே படியை பிடுங்கி வீசிட்டு அவர் அந்த படியை பிடிச்சி ஏறக்கூடிய வேலையை பார்த்திருக்காரு. ஸோ he is much smarter than any other politicians in BJP right now. Amit Shah might have thought he is the most powerful. No, Amit Shah is not the most powerful person. இப்போ நரேந்திர மோடியோடைய இந்த முடிவு எந்த நிலையில் பிஜேபி தள்ளி இருக்குன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, அனுராக் சிங் டாக்கூர் போன்ற நபர்கள் இன்னைக்கு நிதின் நபீனுடைய பேச்சை கேட்கணும். ராஜ்நாத் சிங் அவர்கள் நிதின் நபீனுடைய பேச்சை கேட்கணும். நிதின் கட்கரி போன்ற நபர்கள் நிதின் நபீனுடைய பேச்சை கேட்கணும். இன்க்ளூடிங் அமித்ஷா, அவரும் நிதின் நபீனுடைய பேரை கேட்கணும். பிகாஸ் he is the big boss of BJP now. He is the only big boss of BJP now and he is the close aide of Narendra Modi. நரேந்திர மோடி அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை கொடுப்பதற்காக யாருக்கு அவர் விசுவாசமாக இருப்பார்? கட்சிக்காகவா, RSSற்காகவா, அமித்ஷாவிற்காகவா, அல்ல கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற சீனியர் லீடர்ஷிப்காகவா, அல்ல நரேந்திர மோடிக்காகவா? சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களுடைய உதவிகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.